இப்போது இந்த அல்லாவுடைய தீனை மக்கள்கிட்ட முழுமையாக கொண்டு போகிறதுக்காக ஒரு மர்க்கஸ் இப்போ நம்ம எழுப்ப போகிறோம் பூந்துறையில். அதற்காக இடம் தேர்வு செஞ்சு வாங்கியாச்சு. அதற்கான பர்மிஷன் ப்ராசஸ் இப்போ போயிட்டுருக்கு. இப்போ அதோடைய ரஃப் எஸ்டிமேஷன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடி ரூபாய்க்குள்ளே வரும். அப்போ 3 ஃப்ளோர் கட்டும்போது அது முன்ன பின்ன 1000 அப்படி மீதி பணம் ஃபண்டு அதிகமாக இருந்தால் கூட அந்த ஃபண்டு வேறு வகையில் நம்ம நல்ல விதத்தில் நம்ம செலவு பண்ணக்கூடிய அந்த வாய்ப்புகள் இருக்குது. வேறு பகுதிகளில் கூட நமக்கு இயங்கக்கூடிய மக்கள் இருக்காங்க, அங்கே கொடுத்து நம்ம இது பண்ணலாம். இப்போ அதற்கான ஃபண்டு பார்த்திங்கன்னா இந்த ரம்ஜான் மாதத்தில் எல்லோரும் ஜக்காத் ஒதுக்குவீங்க. இப்போ அந்த ஜக்காத்துடைய பணத்தை இன்ஷா அல்லாஹ் இந்த பணிக்காக கொடுங்க. இதில் ஜக்காத் இதுக்கு பயன்படுத்தலாமான்னா இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியில் வரும். அல்லாவுடைய பாதையில் இதுதான் முதல் ப்ரையாரிட்டியில் வரும். பள்ளிவாசல் கட்டுறதுக்கு ஜகாத் தரக்கூடாது அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்குது. அது நம்ம கட்ட போகிறது பள்ளிவாசல் கிடையாது. நம்ம கட்ட போகிறது என்னது 3-in-1 4-in-1 வச்சிங்களேன். அது தாவா சென்டராகவும் இயங்கும், அது ஒரு கம்யூனிட்டி ஹாலாகவும் இயங்கும், அது ஒரு பள்ளிவாசலாகவும் இயங்கும், அது ஒரு லைப்ரரியாகவும் இயங்கும், அது ஒரு மதரசாவாகவும் இயங்கும். அது எல்லாமே முடிஞ்ச வரை நம்மளால் முடிஞ்சது நம்ம யாரை இணைச்சி நம்மளால் செயல்பட முடியும். ஏன்னா நான் ஒரு ஆளே செயல்பட போகிறதில்ல. நான் ஒரு ஆள் செயல்படுறதுக்கு இந்த யூடியூப் சேனல் போதுமானது. இன்னும் இதை பரவலாக்கணும், இன்னும் நிறைய பேருடைய பங்களிப்பை நம்ம இதில் கொடுக்க வைக்கணும், இதை இன்னமும் பெருசு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இதை பண்ணியிருக்கோம். அப்போ அதற்கான உதவிகளை இன்ஷா அல்லாஹ் உங்களால் முடிஞ்சதை அந்த அளவுக்கு செய்யுங்க. அதை நாங்கள் நேர்மையான முறையில் எதுக்கு அதை அல்லாஹ்வுடைய பாதைக்காக மட்டுமே செலவு செய்வோம் அப்படிங்கிறத அந்த உறுதியும் நம்ம கொடுக்குறோம். இல்லை கீழே இருக்கக்கூடிய இந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டுக்கு அனுப்புங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த கூகுள் பேயில் அனுப்ப முடியலங்கிறாங்க. கூகுள் பே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டுங்களுக்கு கொடுக்கறதில்ல. இந்த ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டில் பார்த்திங்கன்னா கூகுள் பே ஆப்ஷன் இருக்கிறதில்ல. ஆனால் யூபிஐ ஐடி, அப்போ அந்த ஃபோன் நம்பர் போடுற இடத்துல இதில் இருக்கக்கூடிய அந்த யூபிஐ ஐடின்னு இருக்கும் பாருங்கள். அந்த யூபிஐ ஐடி போட்டிங்கன்னா அப்படியே அது உட்காந்துக்கும். இப்போ நான் ஃபோன் நம்பர் டைப் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த யூபிஐ ஐடி நம்மளது பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் அப்படியே இருக்கும். அது அக்கௌண்ட் நம்பர் அப்படியே இருக்கிறதுனால அதை அப்படியே டைப் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல அப்படியே ஃபிட் ஆகிரும், அது போய் அக்கௌண்ட்டில் போய் சேர்ந்துடும். அதனால் எளிதாக அந்த இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கூட ஸ்கேனர் மூலமாக ஒரு தடவை ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் மாதம் ஒரு அமௌண்ட்டு சின்னதாக கொடுத்தீங்கன்னா கூட அது தொடர்ச்சியாக என்ன ஆயிரும், அதில் ஆட் ஆகிட்டே வரும். ஸோ அது மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பங்களிப்பை கொடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம எல்லாருமே கர்பலா தொடர் பார்த்துருப்போம். முஸ்தபா பேசினேன் சார். அந்த கர்பலா தொடர் பார்த்திங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த மிஷனுடைய தொடக்கத்திலேருந்து ஆரம்பித்து ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஷஹாதத் வரைக்கும் இருக்கும். இந்த ஷஹாதத்துக்கு அப்புறம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மன்னராட்சி களத்தில் இறங்குது. சோத்துக்கே வழி இல்லாத ஒரு அரபுகள் அவங்க பூமிக்கு நீதியை நிலைநாட்டக்கூடிய ஒரு மார்க்கத்தை பிரச்சாரம் செஞ்சு ரோமாபுரியையும் கிஸ்ராவையும் வீழ்த்தி ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி அதன் மூலயமாக மக்களை ஒரே கொடையின் கீழே, அதாவது நீதியின் கொடையின் கீழே அவங்க எல்லாருமே இருக்கிற வகையில் ஒரு ஆட்சியை நிலைப்படுத்தினாங்க. இதுதான் நீங்கள் இஸ்லாமிய வரலாறு, கிலாஃபத் வரலாறு, ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னாடி சஹாபாக்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறதா இருந்தால், ஒரு சுருக்கமாக சொல்கிறதா இருந்தால், உலக மக்களுக்கு நீதியான அல்லாஹ்வுடைய சட்டத்தை, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கொண்டு அவங்க நிலைநாட்டினாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த நீதியான ஆட்சியை அவங்க பண்ணிட்டு போனாங்க. இது வரைக்கும் இருந்தது இஸ்லாம் சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் நடந்த ஒரு கிலாஃபத் ஆட்சி, நுபுவத்தின் அடிப்படையிலான கிலாஃபத் ஆட்சி அப்படின்னு சொல்லலாம். கலிஃபாக்களுடைய ஆட்சி அது நடந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த மன்னராட்சி எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா அரபு இனவாதத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஆட்சியாக இருந்துச்சு. அரபு இனவாதம் எப்படின்னா அரபுகளுடைய பெருமை. அதாவது ஃபஸ்ட்டு ஏழைகளாக இருந்தாங்க, அவங்கள்ட்ட சின்ன சின்ன பொருட்கள் அவங்கள்ட்ட இருந்தாலே அதுவே பெருமைக்குரிய விஷயமா இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது அன்னைக்கு அந்த அரபு இனவாத எழுச்சி, அதாவது உமையாக்களுடைய ஆட்சி எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப பகட்டு பெருமை அது சார்ந்து போயிடுச்சு. அது எந்த அளவுக்கு அப்படின்னா, ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறாங்க. ஒரு 2 நபர் இருக்கிறாங்க. இக்ரிமான்னு ஒருத்தர் இருக்கார், ஒருத்தர் இருக்கார். இவங்கெல்லாம் அந்த சஹாபாக்கள் இக்ரிமா கிடையாது. இந்த இக்ரிமா இவர் பிற்காலத்தில் வந்தவர். இவங்க ஒரு 2 பேருக்கு மத்தியில், பேர் கூட வேணாம், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தால் 2 பேர் இருக்கிறாங்க. 2 பேருக்குள்ள போட்டி. என்ன போட்டினா நான் பெரியாளா நீ பெரியாளாங்கிற மாதிரியான போட்டி.
அப்போ என்ன பண்ணுறாருன்னா, எப்போவுமே இந்த இக்ரிமாங்கிறவர் தோத்துக்கிட்டே இருக்கிறாரு இன்னொரு நபர்கிட்ட. எப்படின்னா, அவர் அதிகமாக தர்மம் செஞ்சிடுறாரு. வந்து எந்த தர்மம் செய்கிறதா இருந்தாலும் அதிகமாக செஞ்சிடுறாரு. மக்கள் வந்து அதாவது அதிகமாக தர்மம் செய்கிறவங்களும் மக்கள் புகழுவாங்க. அப்படி புகழும்போது அவர் தான் பெரிய வள்ளல், இல்லை இவரும் பெரிய வள்ளல் தான் அப்படின்னு அந்த வள்ளல் தன்மைக்காக போட்டி போட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வள்ளல் தன்மையில் ஜெயிச்சிடுறாரு. அதிகமாக தர்மம் பண்ணி ஜெயிச்சிடுறாரு. அப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய குலத்தாட்கள் ஒரு ஆள்கிட்ட போய் ஹெல்ப் கேட்குறாரு. நான் ஜெயிக்கணும், எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. கேட்டுட்டு என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பெரிய குழியை தோண்டி அந்த குழியில் வந்து சாப்பாடு, அந்த ரொட்டி மாவு இருக்குல்ல, ரொட்டி செய்கிறதுக்கான அந்த மாவு, அதை வந்து ஃபுல்லாக கொட்டி பிசைஞ்சு வைக்கிறாரு வேணும்னே. அதுக்கப்புறம் ஒரு நல்ல வந்து பெண் குதிரையாக பார்த்து அதை எடுத்து அதை வந்து அந்த எதிராள் இருக்கார்ல, அவருடைய ஆண் குதிரையை வந்து வசீகரம் செஞ்சு இழுத்துட்டு வர ட்ரை பண்ணுறாரு. அப்போ அதே மாதிரி அந்த குதிரையும் போகுது. அதை பார்த்துட்டு அவருடைய அந்த எதிரி ஆள் இருக்கார்ல, போட்டியாளர், அவருடைய குதிரையும் ஃபாலோ பண்ணிட்டு வந்துடுது. இவர் குதிரை போனதுக்கப்புறமா அந்த குதிரை வந்து இவர் அந்த குழியை தோண்டி ரொட்டி மாவு பிசைஞ்சு வச்சுருந்தார்ல, அதில் வந்து விழுந்துருச்சு. விழுந்த உடனே ஊரெல்லாம் கூப்பிட்றாங்க, இந்த பாருங்கள் இக்ரிமா வந்து மக்களுக்கு வந்து விருந்து வைக்கிறதுக்காக செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த ரொட்டி மாவில் இவருடைய குதிரை வந்து நாசம் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மக்களெல்லாம் கூப்பிட்றாங்க. என்னது, அவ்வளோ பெரிய ரொட்டி மாவா? ஒரு குழி, அவ்வளோ பெரிய குழியில் அவ்வளோ பெரிய ரொட்டி மாவு வந்து பிசைஞ்சு வச்சுருக்காரு, அதை இது பண்ணிகிட்ருக்காரு. அப்போ வந்து குதிரை உளுந்து நாசம் பண்ணிடுச்சு அப்படின்ற உடனே வந்து பார்க்குறாங்க. இங்கே உணவும் வீண் விரையும், அதை தாண்டி என்ன ஆகுனா மக்கள்லாம் வந்து பார்க்குறாங்க, இவ்வளோ பெரிய இது அவன் விருந்து செய்கிறதுக்காண்டி பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான் அப்படின்னு புகழுவாங்க. அந்த புகழ்ச்சி அவன் பண்ண இதை வந்து இவருடைய குதிரை நாசம் பண்ணிருச்சுன்னு அவருக்கு ஒரு இழிவு. இதெல்லாம் வச்சு அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த போட்டியில் ஜெயிக்க பார்க்குறாரு. இது ஒரு குறுக்கு வழி தான். ஆனால் இதை செய்கிறாரு. இதை செய்கிறது மூலயமா அவர் என்ன பண்ணுறாருன்னா, தன்னை வந்து மிகைக்க செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. அப்போ ஒரு சின்ன போட்டி, யார் வள்ளலுன்னு காட்டிக்கிறதுக்காக ஒரு போட்டி, அந்த போட்டிக்குள்ளே இவ்வளோ பெரிய வீண்விரயங்கள் இருக்குங்கிற அளவுக்கு அந்த மக்கள்கிட்ட ஒரு ஆடம்பரம், பகட்டு இதெல்லாம் உருவாகுது. ஆனாலுமே மக்கள் மத்தியில் இந்த பகட்டு, பெருமை இதெல்லாம் வந்து இருந்தாலும் எல்லாருக்குமே இப்போ எப்படின்னா, அரசாங்க ஊழியர்கள் எல்லாருமே காஸ்ட்லியாக இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் வந்து செல்வ செழிப்போடு இருக்கிறாங்கன்னா அவங்க மேலே எல்லாருக்கும் ஒரு நேசம் வரும். அவங்க கூட பழக்கம் வச்சுக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அதிகாரத்தில் நம்ம வந்து கொஞ்சம் குளிர்காயலாம், அந்த அதிகார நிழலில் நம்ம வந்து வாழலாம், அதில் வந்து ஏதாவது நமக்கு சலுகைகள் கிடைக்கும் அப்படின்னு நம்பி கூடையே போய் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான மக்களும் இருக்கிறாங்க. ஆனால் பொதுவாக மக்கள் மதிப்புமிக்க மக்களில் வந்து மதிப்புமிக்கவர்களை மதிக்கக்கூடிய ஆட்களும் இருக்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் இவங்க அரசாங்க ஊழியர்களாக இருந்தாலும், என்னதான் இவங்க வந்து அரசாங்கத்தில் ஒரு பெரிய ஆளுநர், பொறுப்புதாரி இப்படியெல்லாம் உமையாக்கள் ஒரு பக்கம் இருந்தாலும், அவங்க செல்வத்தால் பெரிய பெரிய உதவிகள்லாம் செஞ்சு இப்படியே வள்ளல் தன்மையை வந்து தான் காட்டிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாலும் அவங்கள வந்து மதிக்காமல் இன்னும் நல்ல மக்கள்லேயும் நல்ல மனிதர்கள்னு சொல்லப்பட்ட மக்களை மதிக்கக்கூடிய மக்களும் அங்கே இருக்கிறாங்க. அது என்னதான் ஆனாலும் அது மாற மாட்டேங்குது. உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தால், ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக்குடைய மகன் ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக், அவர் வந்து பட்டத்து இளவரசர் மாதிரி. அவர் வந்து ஹஜ்ஜி செய்கிறதுக்காண்டி போகிறாரு மக்காவுக்கு. போகும்போது அஜ்ருல் அஸ்வத்தை வந்து கிஸ் பண்ண பார்க்குறாரு. போய் ட்ரை பண்ணுறாரு, முட்டியில் கூட்டம் திணறுது, இவரை தள்ளியே விட்டுறாங்க. இவரால் முத்தமே கொடுக்க முடியாமல் வந்துடுறாரு. வந்து அந்த இடத்துல ஒரு மிம்பர் மாதிரி போட்டு அவருக்குன்னு ஒரு சேர் வச்சு உட்காந்துருக்காரு. கூட சாம்வாசிகள் எல்லாம் உட்காந்துருக்குறாங்க. இந்த சபைகளில் இவருக்கு வழியே கிடைக்கல, இப்படி உட்காந்துருக்காரு. அந்த டைமில் ஒரு நபர் வராரு. அந்த நபர் எப்படின்னா, ரொம்ப வாசனை கமலக்கூடிய ஒரு நல்ல அழகான முகமுடைய ஒரு மனிதர் வராரு. அவர் வந்து அஜ்ருல் அஸ்வத்தை முத்தம் கொடுக்க வரும்போது மக்கள் எல்லாருமே விலகி அவருக்கு வழிவிடுறாங்க. அவர் போய் முத்தம் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு வந்த உடனே, யார் இந்த நபர் அப்படின்னு சொல்லி எங்கள் சாம்வாசிகளில் ஒரு ஆள் வந்து இஸ்லாம்கிட்ட கேட்குறாரு. உடனே இஸ்லாமுக்கு தெரியும், ஆனால் சொல்லாமல் தெரியாது அப்படிங்கிறாரு. அப்போ இன்னொருத்தர் சொல்கிறாரு, எனக்கு தெரியும் அப்படிங்கிறாரு. தெரியுன்ற உடனே, யார் அவர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்ட உடனே, இவர் யார் அப்படின்னு சொன்னால், இவரை இந்த மக்கா நகரும் அறியும், இந்த ஹரமும் அறியும், இந்த மக்களும் அறிவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. யார் அவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜைனுல் ஆபதீன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஹுசைன் ரலியனுடைய மகன் அலி இப்னு ஹுசைன் இப்னு அலி அவர். அப்போ இவரை பார்த்த உடனே இவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட நபர்கள், உதாரணத்துக்கு சாலிம் இப்னு அப்துல்லா இப்னு உமர், அது அப்துல்லா இப்னு உமருடைய மகன் சாலிமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவர் முகமது பின் அபுபக்கருடைய மகன், இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட சிலர் வந்து ரொம்ப மதிப்பு மிக்கவர்களா, மக்கள் மத்தியில் நல்ல மனிதர்களா, இவங்க வந்து சொன்னாங்கன்னா கேட்டுக்கிற அளவுக்கு மக்கள் பக்குவப்பட்டவர்களாக இருந்தாங்க. ஆனால் அதே மதிப்பு, அதே கண்ணியமெல்லாம் இந்த அரசாங்கத்தை வழிநடத்தக்கூடிய, இந்த அரசு
இது என்ன சொல்கிறது, அதிகாரம் பெற்றவர்கள்ட்ட அந்த மதிப்பு கிடைக்கல. இப்படிப்பட்ட சூழல் தான் இருக்குது. அதே நேரத்தில் அதிகாரத்தில் எந்த விதமான மாற்றத்தையும் கொண்டு வர முடியல. இதே பகட்டு, அந்த மக்கள் மத்தியில் ஒழுக்க வீழ்ச்சி எல்லாமே வந்து அரங்கேறுது. இப்போ இதை மாற்றுறதுக்கும் முடியலை, யாரும் முடியாமல் அப்படியே கட்டுப்பட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த சுச்சுவேஷனில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு அற்புதம் நடந்தால் மட்டும்தான் மாற்றம் வரும், வேறு எந்த மாற்றமும் வர முடியாது. அப்படி இருக்கும்போது ஒரு அற்புதமாக வந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உமர் இப்னு அப்துல் அசீஸ் அப்படிங்கிறவர். இந்த உமர் இப்னு அப்துல் அசீஸ் பற்றி எல்லா வரலாற்று நீங்கள் போய் யூடியூப்பில் தட்டினீங்கன்னா நிறைய வரும். உமர் இப்னு அப்துல் அசீஸ்ன்னு போட்டிங்கன்னா அவர் யார், என்ன, அவர் செய்த நன்மைகள் என்ன, அவர் வந்து 5ஆம் கலீஃபா அப்படிங்கிற செய்திகள்லாம் வரும். ஏன்னா அவர் அந்தளவுக்கு சிறந்த ஆட்சியை பண்ணியிருக்கிறாரு. அதில் உள்ள சில குறிப்புகள் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ உமர் இப்னு அப்துல் அசீஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் எப்படி இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவரும் இதே பகட்டு பெருமையெல்லாம் உள்ள ஆள் தான். அவர் வந்து ஒரு ட்ரெஸ் போட்டு போனார்னா வந்து அந்த ஆடையும் அவருடைய நடையும் ஸ்டைலுமே வேறையாக இருக்கும். அவர் ஒரு வாசனை திரவியம் அடித்தார்னா யார், உமர் இப்னு அப்துல் அசீஸா அப்படின்னு எல்லாருமே கேட்குற அளவுக்கு இருக்கும். அவர் ரோட்டில் நடந்து போகிறாருன்னா அவருடைய நடையை வந்து பெண்கள் ஃபாலோ பண்ணுவாங்களாம். அது ஒரு மாதிரி பெருமையான அண்ணன் நடைங்கிற மாதிரி சொல்லுவாங்களா, ஒரு கண்ணியமான ஒரு பெருமை மிகு நடையை நடக்கக்கூடிய ஒரு ஆள் அவர். அவருடைய ஆடைகளை பார்த்து எல்லாரும் வசீகரிக்கப்படுவாங்க, அந்த ஆடையை அணிய ஆசைப்படுவாங்க. அவர் ஒரு வாட்டி ஒரு ட்ரெஸ்ஸு கிழிஞ்சிருச்சுன்னா தைக்கிறதுக்கெலாம் வேலை இல்லை, அந்த ட்ரெஸ் அதுக்கப்புறம் போடவே மாட்டாராம். ஒரு ட்ரெஸ்ஸை போட்டவர் திரும்ப அதே ட்ரெஸ்ஸை போடுவாராங்கிறதும் சந்தேகம்தான். அந்த அளவுக்கு நிறைய செல்வ மிக்க ஒரு இளைஞரா, உமையாக்களுடைய இளைஞரா, இன்னும் அழகானவரா, ரொம்ப அறிவானவரா அப்படி செயல்பட்டுக்கிட்டு இருக்கார். அவர் வந்து மக்காவுக்கு ஆளுநராகவும் இருந்திருக்கிறார். இவர்கிட்ட இருந்த ஒரு நல்ல குணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட வந்து இதெல்லாம் தப்புங்க அப்படின்னு சொன்னால் ஒத்துப்பாராம். இதெல்லாம் சரி, இதுதான் சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை ஹக்கை நீங்கள் சொன்னீங்கன்னா, ஆமாம் கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது அப்படின்னு ஏற்றுக்கக்கூடிய மனநிலை அவர்கிட்ட இருந்திருக்கு. சுலைமான் இப்னு அப்துல் மலிக் அப்படிங்கிறவர் தான் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறார். அதாவது அவர் தான் மன்னராக, கலீஃபாவாக இருக்கிறார். பேரளவு கலீஃபா, மன்னராக இருக்கிறார். அப்படி அவர் இருக்கும்போது அவருக்கு வந்து ஐயூப்னு ஒரு மகன் இருக்கார். அவரை தான் அவர் வந்து தனக்கு பிறகு கலீஃபாவாக ஆக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறாரு. ஆனால் சுலைமானுக்கு முன்னாடியே ஐயூப் இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சுலைமானுக்கும் மரண வேலை வந்துருச்சு. அவர் வந்து மரண படுக்கையில் இருக்கும்போது என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய இன்னொரு மகனுக்கு வந்து பொறுப்பை கொடுக்கறதுக்கு ஆசைப்படுறாரு. அப்போ அந்த மகன் வந்து கொஞ்சம் சின்ன பையன், ரொம்ப குட்டி பையனாக இருக்கான். ஒரு 12 வயசு பையனும் வச்சுங்களேன். அந்த மாதிரி வயசு பையனை வந்து ஆட்சி பொறுப்புக்கு போடுறதுக்காண்டி அவர் முயற்சி பண்ணுறாரு. அப்போ வந்து தன்னுடைய அவையில் வந்து 2 பேரை கூப்பிடுறாரு. ஒருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உமர் இப்னு அப்துல் அசீஸ். இன்னொருத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஜா இப்னு ஹயாவா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவர். இவர் 2 பேரையுமே கூப்பிட்டு தான் மகனுக்கு நீளமான ஆடை, அந்த ராஜாவுடைய ஆடை இருக்கும், இந்த மன்னர் ஆடையை போட்டு விட்டு வாள் ஒன்று, புது வாள், அந்த வாள் ஒன்று கையில் கொடுத்து அவரை அணிவிச்சு கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. மரணப்படுக்கையில் வாப்பா ஆசைப்படுறாரு. அதனால் வந்து பிள்ளைய வந்து போட்டு கூப்பிட்டு வர்றாங்க. கூப்பிட்டு வந்தால் அந்த பையன் ட்ரெஸ்ஸு தரையில் இழுத்துக்கிட்டே வருது. அதுக்கு வாள் என்னன்னா அவனால் தூக்க முடியல, அப்படியே தேய்ச்சிக்கிட்டே வரான். அந்த அளவுக்கு குட்டி பையனாக இருக்கான். பார்த்துட்டு என்னடா இதுன்னு ஆயிடுச்சு அவருக்கு, பாப்பாக்காரருக்கு. அதோட என்ன பண்ணுறாருன்னா, ரஜா அப்படிங்கிறவரை கூப்பிட்டு அவர்கிட்ட சொல்கிறாரு, ஆலோசனை சொல்கிறாரு. வந்து இந்த மாதிரி என் பையன் வந்து இதுக்கு தகுதியான ஆள் இல்லை, அவன் ரொம்ப குட்டி பையனாக இருக்கான், அவங்க இல்லைலாம் இந்த ஆட்சியெல்லாம் கொடுக்க முடியாது. நான் என்ன நினைக்கிறேன்னா, உமர் இப்னு அப்துல் அசீஸ் கிட்டே இந்த ஆட்சியை கொடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அவர் வந்து திறமையான ஆள், அவர்கிட்ட கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்ன உடனே, உங்களுடைய முடிவு சரிதான், நல்ல ஐடியா, அவர்கிட்டே கொடுக்கலாம், அவர் வந்து தகுதியான ஆள் அப்படின்னு சொல்லி அவர் ஐடியா சொல்கிறாரு. இந்த மாதிரி ஐடியா வர்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா 2 முக்கிய நபர்களை கூப்பிடுறாங்க. உமர் இப்னு அப்துல் அசீஸ் இருக்கிறாரு, கூட வந்து இவர் இருக்கிறாரு, ராஜா அப்படிங்கிற ஒரு ஆள் இருக்கார். இப்போ இவர்கிட்ட போய் இவரை நான் ஆட்சி பொறுப்பில் போட சொல்கிறேன்னா, ஏன் நான் தகுதியான ஆள் இல்லையான்னு தான் பொதுவாக மற்ற இடங்களில் நடக்கும். இந்த வாட்டி அதிசயமாக என்ன நடந்துருச்சுன்னா, உமர் இப்னு அப்துல் அசீஸ் தகுதியான ஆள்னு அவருமே நினைக்கிறாரு. அதனால் பொறுப்பு அவர்கிட்ட கொடுங்கன்னு சொல்கிறாரு. இவர்கிட்ட பொறுப்பு கொடுக்கப்படுது. இதில் நம்ம முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உமர் இப்னு அப்துல் அசீஸ் யார், எந்த வழியில் வராருன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஏன்னா உமர் வழியில் வராருன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களே. வந்து உமர் சீரீஸில் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பாலில் தண்ணி கலக்கிற நிகழ்வு வரும். அந்த நிகழ்வில் பார்த்தீங்கன்னா உமர் ரலியல்லாஹு வந்து ஒரு வீட்டு வாசல் இருப்பார். அப்புறம் அந்த பெண்மணி, அந்த தப்பு அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கான், உமருக்கு பயப்படக்கூடாது, அல்லாஹ்க்கு பயப்படணும்னு சொல்லி அந்த பெண்மணி பேசுவாங்களே, அந்த பெண்மணி வந்து இருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் தன்னுடைய மகன்னு சொல்லிட்டு ஆசிஃப்னு ஒருத்தரை காட்டுவாங்களே, இவர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா திருமணம் செஞ்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த 2 தம்பதி இருக்கிறாங்களே, அவங்களுக்கு பிறந்த மகள், அவங்களுக்கு பிறந்த பையன் இவர். அவங்களுடைய மகளை வந்து இந்த அப்துல் அசீஸுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. இவங்க 2 பேருக்கும் குழந்தை பிறகுது. அவர் தான் உமர் இப்னு அப்துல் அசீஸ். அப்போ வந்து தாய் வழியில்
தாய் வழி தாத்தாவுடைய தாத்தாவுடைய தந்தை, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பாட்டனாருடைய தந்தை தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ அந்த வழியில் தான் இவர் வராரு. இப்போ இவருக்கு கிலாஃபத்து கிடச்சிருச்சு. உமர் இப்னு அப்துல் அசீஸ் வந்து ஒரு கலீஃபாவாக நியமிக்கப்பட்டுட்டார். பட்ட பிறகு இவர்கிட்ட ஏற்கனவே இருந்த அந்த பகட்டு படம் அந்த வாசன திரவியம் தடவிக்கிறது, ட்ரெஸ்ஸு கிழிஞ்சா திரும்ப போடாமல் இருக்கிறது, அந்த மாதிரியான பழைய இதெல்லாம் அதிகமாகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே தான் அப்படியே புரட்டி போடுது. ஆட்சி பொறுப்பு கையில் வந்ததுக்கப்புறமா ஏற்கனவே இருந்த ஆடம்பரங்கள்லாம் இல்லை, இது ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு. என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா தன்னுடைய தங்கிட்ட இருந்த செல்வம், தனக்கு வருமானத்தை ஈட்டக்கூடிய இந்த தோட்டங்கள் இது எல்லாத்தையுமே பார்க்குறாரு. இதெல்லாம் எந்த வழியில் வந்துச்சுங்கிறத யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு எல்லாத்தையுமே கொண்டு போய் அரசு கருவூலத்தில் போய் சேர்த்துடுறாரு. தன்னுடைய மனைவியுடைய நகைகள் எல்லாத்தையும் போய் அரசு கருவூலத்தில் சேர்த்துடுறாரு. இப்படி எல்லாத்தையுமே அரசு கருவூலத்தில் சேர்த்துட்டு அவருடைய செலவுகளை ரொம்ப குறைச்சிக்கிறாரு. கிட்டத்தட்ட அவருடைய தினம் ஒவ்வொரு நாளுடைய செலவும் எப்படி இருக்குன்னா 2 தீனார்கள் தான் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் அவருடைய போர் வீரர்கள், அவங்க வேலை பார்க்கக்கூடிய அரசு ஊழியர்களுக்கெல்லாம் 300 திரகம் சம்பளம் கொடுக்குறாங்க. ஆனால் இவருடைய செலவு ஒரு நாளைக்கு 2 தீனார் தான். அந்தளவுக்கு தான் செலவே பண்ணுறாரு. அவருடைய நிலை எப்படி இருக்குன்னா அவருடைய ஆடை ஒரு சில நேரங்களில் ஜும்மாவுக்கு லேட்டாக போகிறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட ஒரே ஒரு ஆடை, அந்த ஒரே ஆடையை துவைச்சி போட்டுட்டு போகிறதுக்கு லேட் ஆயிடுச்சுங்கிற நிலைமை. அந்த அளவுக்கு கலீஃபாவாக அவர் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய அந்த அல்லாஹ்க்கு பயந்து கட்டுப்பட்டு எங்கே இதுக்காண்டிலாம் நம்ம மறுமையில் குற்றம் பிடிக்கப்பட்டுருவோமோன்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுறாரு. அப்போ ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய அடிமைகிட்ட போய் நான் ஹஜ்ஜி செய்யணும்னு ஆசைப்பட்றேன், உங்ககிட்ட ஏதாவது பொருளாதாரம் இருக்கான்னு கேட்குறாரு அடிமைகிட்ட. அப்போ அடிமை சொல்கிறாரு, என்கிட்ட ஏதுங்க இருக்க போகுது, உங்கள்கிட்ட தான் அந்த மருவானுடைய குடும்பத்துக்கு கொடுக்கப்படுற அந்த இது இருக்குல்ல, அந்த வருமானம் ஒன்று இருக்குல்ல, அது வரும்ல, அதை வச்சு நீங்கள் போகலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்தது வரைக்குமே போதும், அதுவே எங்கே போகுதுன்னு தெரில, இதுக்கு மேலே நம்ம அதெல்லாம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு இது பண்ணுறாரு. அநியாயக்கார ஆளுநர்கள் எல்லாரையுமே பதவியை விட்டு விலக வைக்கிறாரு, எல்லாரையுமே நீக்கிடுறாரு. அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த பட்டத்து இளவரசர்கள்லாம் அந்த பட்டம் சூட்டப்படும்ல, இவர் ஆட்சி பொறுப்பு ஏற்க போகிறாருன்னா அப்படியே படமாக அவர் நடந்து அமரேந்தர் பாகுபலியாக்கினான் அப்படின்லாம் சொல்கிற மாதிரிலாம் நடக்கும்ல, அந்த மாதிரி முடிசூட்டு விழா அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் எல்லாத்தையும் சிம்பிளாக பண்ணிடுறாரு. ஆட்சி ஏற்றுட்டார், அவ்வளோதான், அந்த முடிசூட்டு விழா அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிடுறாரு. இந்த மாதிரி எல்லா விதமான மாற்றங்களையும் கொண்டு வராரு. இன்னும் சொல்லப்போனால் சில ஆளுநர்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் சுலைமானுக்கு லெட்டர் போட்டிருப்பாங்களே, முன்னாடி இருந்த கலீஃபாவுக்கு எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு. அப்போ அந்த மாதிரி ரெக்யூர்மெண்ட் லெட்டர்ஸ்லாம் இவர் எடுத்து படிக்கிறார். படிக்கும்போது ஒருத்தர் என்ன கேட்டிருக்காருன்னா விளக்கு கேட்டிருக்காரு, விளக்கு மெழுகுவர்த்திலாம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ இவர் பதில் லெட்ரு போடுறாரு சுலைமானுக்கு, நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு விளக்கும் மெழுகுவர்த்திலாம் வேணும்னு சொல்லி லெட்ரு போட்டிருக்கிறீங்க, நான் அதை படித்தேன், அல்லாஹ் இதை உங்களை கொண்டு என்னை சோதிக்கிறான், என்னை கொண்டு உங்களை சோதிக்கிறான், நல்லா யோசிச்சு பாருங்கள். உங்களுடைய பிற்காலத்தில் உங்களுடைய முன்னாடி நீங்கள் சின்ன பிள்ளையாக இருந்த காலகட்டத்திலலாம் கடும் குளிரில் விளக்கெல்லாம் மெழுகுவர்த்தி எதுவுமே இல்லாமல் நீங்கள் வாழ்ந்தீங்க. ஆனால் அல்லாஹ் இப்போ உங்களை நல்ல நிலையில் தான் வச்சுருக்கிறான். அதனால் ஏற்கனவே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட விளக்குகளும் மெழுகுவர்த்திகளுமே உங்களுக்கு போதுமானது, எதுவும் கேட்காதீங்கன்னு சொல்லி அனுப்புகிறார். இன்னொருத்தர் என்ன பண்ணுறாருன்னா லெட்டர்லாம் எழுதுறதுக்கு காகிதங்கள் எங்களுக்கு கூடுதலாக கொடுங்க, எங்களுக்கு நிறைய காகிதங்கள் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ அவருக்கும் அதே மாதிரி தான் ரிப்ளை போகுது. என்ன ரிப்ளை போகுதுன்னா, அல்லாஹ் என்னை கொண்டு உங்களையும் உங்களை கொண்டு என்னையும் சோதிக்கிறான். ஏன்னா நீங்கள் காகிதங்கள் அதிகமாக கேட்குறீங்க, ஆனால் எல்லாருக்கும் கொடுக்கப்படுற அளவுக்கு தான் உங்களுக்கும் காகிதங்கள் கொடுக்கப்படுது. நீங்கள் எழுத்துக்களை நெருக்கி எழுதுங்க, தேவையில்லாத வார்த்தைகளை எடுத்துருங்க, முடிஞ்ச அளவுக்கு காகித பயன்பாட்டை ரொம்ப குறைவாக பயன்படுத்துங்க, ஏன்னா எல்லாம் மக்கள் காசு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதுலேயுமே சேமிப்பு அந்த சிக்கன மைண்ட் செட்டில் யோசிக்கிறார். அப்போ இந்த அளவுக்கு இதாக பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா நிறைய சம்பவங்கள் அவருடைய ஆட்சியில் நடக்குது. ஒரு சம்பவம் என்னென்னா, நிறைய பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க, நிறைய திம்மிகள் அதாவது நான் முஸ்லீம்ஸ் எல்லாருமே முஸ்லீமாக மாறுறாங்க. இது ஆட்சியாளருக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. என்னடான்னு பார்த்தா அங்கே இருக்கக்கூடிய ஆளுநர்கள்லாம் என்ன சொல்கிறாங்களாம், இந்த மாதிரி இவங்களாம் இஸ்லாத்தை எடுத்துக்கிட்டாங்கன்னா ஜிசியா வரி கம்மியாயிரும், ஜிசியா வரி கட்டுறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஜிசியா வரி பார்த்திங்கன்னா ஜக்காத்தை விட கம்மி தான், அது ரொம்ப குறைவான வரி, பாதுகாப்பு வரின்னு சொல்லுவாங்க, அவங்களுடைய சேஃப்டிக்காக வாங்குகிற வரி அது. அந்த வரியை வராது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கவலைப்படுறாங்க. அப்போ என்னென்னா இது கவலைப்படும் போது இவர்கிட்ட செய்தி வருது. இவர் சொல்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதர் அழைப்பாளராக வந்தாங்க, அவங்க மக்கள்கிட்ட வரி வசூலிக்கிறவராக வரல,
நீங்கள் வரி வசூலிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்க. ஆனால் அவர் வந்தது இஸ்லாத்தை போதிக்கிறதுக்காண்டி. அப்போ மக்கள் இஸ்லாத்தை எடுத்துக்கிறாங்கன்னா நீ சந்தோஷம் தானே பண்ணணும், நீ என்ன வரி வரலன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுட்டு இருக்க. புத்திமதி சொல்கிறாரு, இப்படிலாம் கவலைப்படாதீங்க, வந்து அல்லாஹ் வந்து இதுக்காண்டி தான் ரசூலுல்லாஹ் அனுப்புனா, அப்போ அதுதான் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுகிறார். அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து இந்த சம்பவமாக இருக்கட்டும், அடுத்து பாருங்கள் வியாபாரிகளுக்கெல்லாம் வரி, வியாபாரிகள்கிட்ட வரி வாங்குறாங்க. அந்த வியாபாரத்துக்கான வரி, இன்னொன்று 10ல் ஒரு பங்கு விவசாயத்தில் வந்து ஒரு பங்கை வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துடணும். இந்த மாதிரியான சிஸ்டம்லாம் உமையாக்களுடைய காலகட்டத்தில் இருந்திருக்கு. இது எல்லாத்தையுமே அவர் நீக்கிறார். அல்லாஹ் வந்து அவங்களுடைய உரிமையை வாங்கணும்னா ஜக்காத்துன்னு ஒரு சிஸ்டம் வச்சுருக்கிறான். அவங்க கொடுக்க வேண்டிய வரி இவ்வளோ தான், ஜக்காத்து தான். ஜக்காத்தை தாண்டி அவங்கள்ட்ட எதுவும் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை செய்கிறார். அப்போனா பார்த்தீங்கன்னா ஒருத்தன் 10,000 ரூபா சம்பாதிக்கிறானா அதில் 2% இல்லை 3% ஏதோ ஒரு ஜக்காத்துன்னு எது நிர்ணயிக்கப்படுதோ அதை மட்டும் கொடுத்தா போதும். வேறு எதுவும் வியாபாரத்துக்கு தனி வரி, இதுக்கு போனால் தனி வரி, பெட்ரோலுக்கு தனி வரி, ஜிஎஸ்டி, மத்திய அரசு ஜிஎஸ்டி, மாநில அரசு ஜிஎஸ்டி, இந்த மாதிரி எந்த ஜிஎஸ்டி எந்த மாதிரியான வரியும் கிடையாது. ஒரே ஒரு வரி ஜக்காத்து கொடுத்துட்டியா, முடிஞ்சிருச்சு, உன்னுடைய டேக்ஸ் லிஸ்ட்டும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கிறாரு. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது எப்படிப்பட்ட ஆட்சியாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். அப்போ வந்து அந்த வரி சுமைகள் எல்லாத்தையுமே திரும்ப வெளியில் எடுக்கிறார். மக்கள்கிட்ட இருந்து அந்த வரி பணத்தை வாங்கி வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை வந்து உடைக்கிறார். வரியை வந்து ஜக்காத்து மட்டும்தான் அப்படிங்கிறார். இப்போ எல்லாருமே யோசிக்கிறாங்க, எப்படி வருமானம் வரும், எப்படி நாட்டை ரன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற சுச்சுவேஷன்லாம் யோசிக்கிறாங்க. ஆனால் எதுவும் நடக்கலை, இன்னும் பறக்கத்தாக தான் இருந்திருக்கு நாடு. அதே மாதிரி கடல் மார்க்கத்துலேயும் தரை மார்க்கத்துலேயும் சுதந்திரமாக வியாபாரம் பண்ணுறதுக்கு அனுமதி தராரு. இப்போ எப்படின்னா நம்ம அந்த வரிகள் இருக்கும்ல, டேக்ஸு, கடலில் போகிறதா இருந்தால் அதிக தொகை, இப்போ தரையில் நம்ம போகிறோம், பைக்கில் எதுலையாவது போகிறோம், அதுக்கான நம்மளுடைய செலவினங்கள் தவிர்த்து வேறு இந்த டேக்ஸ்லாம் இருக்காதுல்ல. இன்றைக்கி டோல்கேட்லாம் வந்துருச்சு, காசு வாங்குறாங்க, அதெல்லாம் வேறு. ஆனால் அன்றைக்கி வந்து தரைவழி பயணம் வந்து ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. யாரும் வழியில் நின்று வழிபறியெல்லாம் இருக்காது, கவர்மெண்ட் வந்து ஃப்ரீயாக விட்டுருந்துச்சு. ஆனால் கடலுக்கு டேக்ஸ் வச்சுருந்துருக்காங்க. கடல் பயணத்துக்கு கப்பலில் போகிறதா இருந்தால் அந்த பயண செலவை தாண்டி போகிறதுக்கு விசா மாதிரி அந்த மாதிரி ஒரு டேக்ஸ் சிஸ்டம் வந்துருக்கு போல். அப்போ இவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அதையும் நீக்கிட்டார். கடல் வழி பயணமும் தரை வழி பயணம் மாதிரி தான், அல்லாஹ் அப்படி தான் சொல்கிறான் குரான்லாம். அதனால் எல்லாத்தையும் ஃப்ரீ பண்ணிடுறாரு. கிட்டத்தட்ட இப்படி ஒரு கவர்மெண்ட் இயங்க முடியுமான்னு நமக்குலாம் டவுட்டு வரும். ஏன்னா நம்ம இவ்வளோ வரி கட்டிக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட நம்மளுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்குன்னா, நம்மளுடைய வாழ்வாதாரத்தை விட நம்ம கட்டுற வரி அதிகம். அந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை முறை இருக்கும்போது அவர் வந்து இருந்த வரியெல்லாம் டிலீட் பண்ணி விட்றாரு. இது வேணாம் ஜக்காத்து மட்டும் போதும் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. இப்படி வெறும் ஜக்காத்து மட்டும் வச்சு ஒரு அரசாங்கம் இயங்கிட முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா இயங்கிட முடியுங்கிறதுக்கு இவர் தான் எடுத்துக்காட்டு. ஏன்னா இவருடைய மரணத்துக்கு பிறகு எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப மக்கள் வந்து சந்தோஷமாக இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட வந்து செல்வம் எப்படி இருக்குன்னா, இவருடைய மரணத்துக்கு பிறகு ஒரு நபர் வருவாராம், இந்த தொகையை வந்து பெரும் தொகையை தர்மத்துக்காக கொண்டு வந்து இது யார்ட்டையாவது கொடுத்துருங்க அப்படின்பாராம். அதை கொண்டு போய் கொடுக்கறதுக்கு யாரையாவது தேடினோம்னா யாருமே இருக்க மாட்டாங்களாம். அப்படி இல்லைன்றவொடனே திரும்ப அந்த காசை எடுத்துக்கிட்டு அவர் வீட்டுக்கு போவாராம். அப்போ அந்த அளவுக்கு மக்கள் செல்வந்தர்களாகத்தான் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இவருடைய ஆட்சியில் நடந்த மிகப்பெரிய இது. இவர் கிட்டத்தட்ட ஒரு 30 மாதங்கள் தான் ஆட்சி செஞ்சுருப்பார். அந்த ஆட்சி காலத்தில் இவர் மாற்றின விஷயங்கள் வேறு. இன்னும் இவருடைய ஆட்சியில் பொருளாதார நிலை எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யஹ்யா இப்னு சயீத் அப்படிங்கிறவர் ஒருத்தர் சொல்கிறார். அவர் வந்து உமர் பின் அப்துல் அசீஸுடைய ஆட்சி காலத்தில் ஆப்பிரிக்காவுக்கு வந்து ஜக்காத் வசூலிக்க போகிறார். ஜக்காத்தை வசூலிச்சுட்டு அதை கொடுக்கறதுக்காக ஏழைகளை தேடுறாரு. ஏழைகளை யாருமே இல்லையாம். ஜக்காத்து கொடுத்தாங்க, ஆனால் ஏழைகள் யாரும் இல்லையாம் கொடுக்கறதுக்கு. அந்த அளவுக்கு மக்கள் வந்து செல்வந்தர்களாக இருந்திருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் இது வந்து எப்படிப்பட்ட நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உமர் இப்னு அப்துல் அசீஸுடைய ஆட்சி வந்து ஒரு எடுத்துக்காட்டு இன்றைக்கு உள்ளவங்களுக்கு. ஏன்னா இன்றைக்கி உள்ளவங்க என்ன சொல்கிறாங்க, இஸ்லாமிய சரியத்தின் அடிப்படையில் நிலைபெறக்கூடிய ஆட்சி ஏராளமான பிரச்சனைகளுக்கும் சிரமங்களுக்கும் வழிவகுக்கும். அப்படியான ஆட்சி ஒரு வகையான கனவு தான் என்று கிளிப்பிள்ளைகள் போல் சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருப்பவர்களுக்கு எதிரான வலுவான வரலாற்று ஆதாரமாகவும் இருக்கிறது. இது வந்து அந்த அபுல் ஹசன் அலி நதுவியுடைய இஸ்லாமிய மறுமலர்ச்சி வரலாறுங்கிற புத்தகத்தில் இருந்து தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கி வரைக்கும் சில பேர் சொல்கிறாங்களே இஸ்லாமிய கிலாஃபத்தெல்லாம் கனவுங்க, ரொம்ப சிரமம், அதெல்லாம் கொண்டு வர முடியாது, அதில் நிறைய சிக்கல் இருக்குது, நடைமுறை சிக்கல் இருக்குது, அப்படிலாம் பேசுவாங்க. இவங்க வந்து வேணும்னு பேசுவாங்க, ஆனால் வேணான்னு பேசுவாங்க. அது நடைமுறை சிக்கல் இருக்குன்னு பேசுவாங்க. ஆனால் அந்த நடைமுறை சிக்கல்கள் எதுவுமே கிடையாது. இப்படி இருந்துச்சுன்னா சூப்பராக ரன் பண்ண முடியுங்கிறதுக்கான ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா உமர் இப்னு அப்துல் அசீஸுடைய ஆட்சி தான்.
ஏன்னா எல்லாருமே வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கு வந்து நம்ம வாழ்ந்து இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, எங்கேயா இருந்தாலும் சரி, நம்ம வாழக்கூடிய பகுதிகள் நிறைய வரிகளை கட்டுறோம். அவ்வளோ வரிகள் சொத்து வரி, அந்த வரி, இந்த வரி, அவ்வளோ வரிகள் கட்டிக்கிட்டு இருக்கிற இடத்துல இந்த வரிகள் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு ஒரே ஒரு ஜக்காத் அப்படின்னு ஒரு சிஸ்டம் வருதுன்னு வச்சுங்க. வெறும் 2.5% உங்களுடைய வாழ்வாதாரத்தில் நீங்கள் கொடுத்தா போதும். உங்களுடைய வருமானத்தில் இருந்தோ இல்லை உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பொருள் இருந்தோ 2.5% நீங்கள் வரி கட்டணும் அப்படின்னு ஒரு சிஸ்டம் வந்துச்சுன்னா வருமானம் ஃபுல்லாக தட்டுப்பாடாகுது. எப்படி பண்ண முடியும், எப்படி ஆட்சி, எப்படி அரசாங்கம் இயங்கும் அப்படி இப்படின்னு ஒரு பல கொஸ்டின்ஸ் வரும்ல. அப்படிலாம் கிடையாது, இயங்கும், கரெக்டாக இயங்கும். இன்னும் சொல்லப்போனால் மக்கள் எல்லாருமே செல்வந்தர்கள் ஆகிட்டாங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு என்ன வேலை? மக்கள் எல்லாருமே தன்னிறைவு பெற்றுட்டாங்க. அவங்க வரி கொடுக்கல, அவங்க கம்மியான வரி தான் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் அதை கொண்டே அவங்களுக்கான தேவைகளை செஞ்சு கொடுக்குது. அந்த மக்களும் செல்வந்தர்களாக மாறிவிட்டாங்க. அவங்களுக்கு எந்த தேவையுமே இல்லை, அவங்க எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப என்ன தேவை இருக்குது? கவர்மெண்ட் இயங்குறதுக்கான அடிப்படை என்ன? மக்கள் செல்வந்தர்கள் அவங்க கொடுக்குறாங்க. நான் சம்பாரிச்சேன், இந்த வச்சுக்கோ அப்படின்னு 2% கொடுக்குறாங்க. அந்த 2% வச்சே கவர்மெண்ட்டை நல்லா ரன் பண்ண முடியுங்கிற நிலை இருக்கும்போது இவ்வளவு வரிகளுக்கான தேவை என்ன? ஏன் இந்த வரிகள் நம்ம கட்டிக்கிட்டு இருக்கோம்னா, நம்மலாம் ஒருத்தனுக்கு வட்டி கட்டிக்கிட்டு இருக்கோம். நம்ம அமெரிக்காவுக்கு வந்து வட்டி கட்டிக்கிட்டு இருக்கோம். நம்ம எல்லாருமே சேர்ந்து, இந்தியாங்கிற ஊரில் பல நாடுகள் எல்லாருமே சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்கு வட்டி கட்டிக்கிட்டு இருக்கிறதுனால தான் நமக்கு இந்த நிலைமை. ஆனால் ஒரு இஸ்லாமிய சிஸ்டம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்டம் இப்படி தான் இருக்கும். உமர் பின் அப்துல் அசீஸுடைய ஆட்சி இப்படி தான் இருந்திருக்கு. அப்போ இது பார்த்திங்கன்னா இவருடைய ஆட்சி வந்து செல்வ செழிப்போட, நிறைய லாபங்களோட, மக்கள் எல்லாம் சந்தோஷமாக இருந்திருக்கிறாங்க. அதில் வந்து குறிப்பாக பார்த்திங்கன்னா தபரி இமாம் இருக்கார்ல, அவர் வந்து தன்னுடைய வரலாற்று நூலில் வந்து அறிவிக்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வலீது பெரும் பெரும் கட்டடங்கள் கட்டுவதிலும் ஆடம்பரத்திலும் மூழ்கி இருந்தார். வலீதுங்கிறவர் யாருன்னா சுலைமானுக்கு முன்னாடி கலீஃபாவாக இருந்தவர். அவருடைய ஆட்சி காலத்தில் அவர் பெரிய பெரிய கட்டடம் கட்டுவார், நல்லா உயர்ந்த கட்டடங்கள்லாம் கட்டுவார். அப்போ அவரது காலத்தில் மக்கள் என்ன பண்ணுவாங்களாம், ஒருத்தர் சந்திக்கும் போது கட்டடங்கள் கட்டுறதை பற்றி பேசுவாங்களாம். இந்த பில்டிங் எப்படி கட்டுறது, நான் இப்போ வீட்டில் இந்த மாதிரி டிசைன் வச்சுருக்கேன் அப்படி. ஏன்னா ஆட்சியாளருடைய மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் மக்கள் மைண்ட் செட் இருக்கும். அப்போ ஆட்சியாளர் என்ன பண்ணுறாருன்னா கட்டடங்கள் கட்டுறதுலேயே ஆர்வம் காட்டும் போது மக்களும் கட்டிடங்கள் கட்டுவதிலையும் கட்டிடங்களை பார்த்து அதை ரசிக்கிறதுலையுமே ஆர்வம் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்து சுலைமான் வந்து மனம் முடிப்பதிலும் சுவையான உணவு உண்பதிலும் பேரார்வம் கொண்டிருந்தார். அவர் கல்யாணம் பண்ணுறது, அழகான பொண்ணு கல்யாணம் பண்ணிடுவோம், செம்மையான சாப்பாடு அப்படின்னு அந்த சாப்பாட்லேயும் பெண்லேயும் அந்த கல்யாணம் பண்ணுறதுலையுமே ஆர்வம் காட்டிக்கிட்டு இருந்தார். அப்போ மக்கள் எல்லாருமே என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா, மக்கள் திருமணங்கள் குறித்தும் குமரி பெண்கள் குறித்தும் பேசி கொண்டிருந்தார்கள். வந்து அந்த ஏரியா பொண்ணு அழகாக இருக்கும், அங்கே போய் நம்ம உட்காருவோம், இந்த மாதிரியான பேச்சுக்கள் வந்து சுலைமானுடைய ஆட்சி காலத்தில் இருந்திருக்கு. யார்? கலிஃபா சுலைமான், அதாவது மன்னர், உமையாக்களுடைய மன்னர் சுலைமானுடைய ஆட்சி காலத்தில் இப்படி இருந்திருக்கு. ஆனால் உமர் பின் அப்துல் அசீஸுடைய ஆட்சி காலத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களில் ஒரு மனிதர் இன்னொருவரை சந்திக்கும் போது நேற்றிரவு எப்படி கழிந்தது, குரானில் எவ்வளவு தூரம் மனனம் செய்திருக்கிறீர்கள், எப்போது குரானை முடிப்பீர்கள், எப்போது முடித்தீர்கள், இந்த மாதம் நோன்பு வச்சிங்களா அப்படின்னு கேட்பாங்களாம். ஒருத்தர் சந்திச்சிக்கும் போது நேற்று நைட்டு எவ்வளோ குரான் ஓதி முடிச்சிட்டிங்களா, எப்போ ஓதி முடிச்சிங்க, எவ்வளோ மனப்பாடம் பண்ணியிருக்கீங்க, இந்த மாதம் நோன்பு வச்சிட்டிங்களா, இப்படியான பேச்சுக்கள் வந்து உமர் பின் அப்துல் அசீஸ் காலகட்டத்தில் இருந்திருக்கு. ஏன்னா உமர் பின் அப்துல் அசீஸை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இவருக்கு மட்டும் கலிஃபா பதவி கிடைக்கலனா இவர் வந்து எண்ணிக்கையில் சொல்லப்படக்கூடிய அறிஞர்கள் இருக்கிறாங்களே, அந்த அறிஞர்களில் இவர் ஒரு அறிஞராக இருந்திருப்பார். ஏன்னா அந்த அளவுக்கு ஹதீஸ் ஃபிக்கு சம்மந்தமான ஞானம் வந்து அவருக்கு இருந்திருக்கு. ஷரியத்தை பற்றின ஆய்வு, ஹதீஸ்களை பற்றின ஆய்வு, குரான் வசனத்தில் அந்த அளவுக்கு ஒரு ஆர்வம், அதுக்கான விளக்கங்களை தேடுறல அந்த அளவுக்கு மிகச்சிறந்த ஆய்வாளராகவும் அறிஞராகவும் உமர் பின் அப்துல் அசீஸ் இருந்திருக்கிறார். அப்போ இவருடைய ஆட்சியில் இவ்வளவு நன்மைகள் பாருங்கள். வந்து ஒரு ஆளுநரை, அநியாயக்கார ஆளுநர்கள் நீக்கினதுலேயும் சரி, இல்லை வந்து மக்களுக்கு வந்து நன்மையான விஷயங்களை செஞ்சதுலேயும் சரி, வரிகள்லேருந்து அவங்கள வந்து காப்பாற்றினதுலேயும் சரி, ஒரு மிகச்சிறந்த ஆளுமை வந்து உமர் பின் அப்துல் அசீஸ். அதனால தான் அவரை யாருமே தவிர்க்க மாட்டாங்க. உமையாக்கள்னு பொதுவாக திட்டுறவங்க கூட உமர் பின் அப்துல் அசீஸை வந்து விதிவிலக்காக காட்டுவாங்க. அவருடைய இந்த 2.5 வருட ஆட்சி காலம் இருக்குல்ல, 30 மாத காலம், அந்த 30 மாத கால ஆட்சி காலம் எப்படிப்பட்டதாக இருந்துச்சுன்னா அதுவும் ஒரு பொற்காலம்னு சொல்லலாம். மக்கள் எல்லாருமே செல்வந்தருங்க, தர்மம் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. அப்போனா எப்படிப்பட்ட ஆட்சியாக இருந்திருக்கும். அப்போ அப்படிப்பட்ட மனிதராக வாழ்ந்த உமர் பின் அப்துல் அசீஸ் கொல்லப்படுறாரு. அவர் வந்து விஷம் வச்சோ எப்படியோ கொல்லப்படுறாரு. ஏன்னா அவங்க சில அறிவிப்புகள் அப்படி சொல்லுது, சில பேர் வந்து இல்லைன்னு சொல்லுவாங்க, அது நமக்கு தெரியலை. ஆனால் யதார்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரை எல்லாரும் வெறுத்தாங்க. ஆட்சி பொறுப்பில் இருந்த உமையாக்கள் வந்து என்னடா இது, நம்ம ஒரு ஸ்ட்ரக்சரில் போகும்போது இவர் புதுசாக ரசூல்லா காலத்தில் ஆரம்பிக்கிறாரு, தப்பாக போகுது, நம்ம மன்னராட்சி செய்யணும், நம்ம செல்வ செழிப்போடு இருக்கணும், இதை மாற்றுறாருங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த 2 ஆண்டு காலங்கிறது ஒரு சாம்பிள்.
அல்லாஹ் வந்து காட்டி கொடுக்குறான், இப்படியும் ஆட்சி பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஒரு சாம்பிளுக்கு இன்றைக்கி எடுத்து காட்டலாம். யாராவது ஒருத்தர் நம்மள்கிட்ட வந்து எப்படி நீங்கள் இந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க, இஸ்லாமிய ஆட்சியை பற்றி பேசுகிறீங்க, வந்து உலக மக்கள் எல்லாத்துக்கும் வந்து இஸ்லாம் தான் தீர்வுன்னு சொல்கிறீங்க, உலக மக்கள் எல்லாத்துக்கும் ஒரு ஆட்சி நிர்வாகத்துக்கு ஜனநாயகமாக இருக்கட்டும், கம்யூனிசமாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து மக்களை வந்து அடிமைப்படுத்தி ஒரு முதலாளித்துவத்துக்கு வந்து வழிவகுத்து அவங்க ஒரு குறிப்பிட்ட சமூகம் இன்னொரு சமூகத்தை சுரண்டி வாழ்கிறதுக்கு வழிவகுத்துலாம் பேசுகிறீங்க. ஆனால் இஸ்லாம் என்ன பண்ணும்? இஸ்லாமிய வரலாறு இப்படி தானே இருக்குது, மன்னர்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்களும் அப்படி தானே இருந்தாங்கன்னா அவங்க அப்படி இருந்தாங்க. ஆனால் இஸ்லாம் சொன்ன வழிகாட்டுதல் அடிப்படையில் ஆட்சி செஞ்சால் அப்படி இல்லைன்னு நம்ம சொல்லும்போது இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி சரியத் அடிப்படையில் ஆட்சி பண்ணால் அதில் நிறைய சிரமங்கள் இருக்குது, இதில் நடைமுறை சிக்கல்கள் இருக்குது, நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் பண்ண முடியாது, அந்த காலத்தில் பண்ணிட்டாங்க, இந்த காலத்தில் அதெல்லாம் சிக்கல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிலாம் பேசுவாங்க. ஆனால் பண்ண முடியுங்கிறதுக்கு ஒரு சாம்பிள் என்னென்னா, அத்தனை தலைமுறை தாண்டி வந்துருச்சு. மாவீரர் அப்புறம் எதிலீதுக்கு அப்புறம் அடுத்தடுத்த ஆட்கள்லாம் வந்து ஒரு 2-3 தலைமுறை தாண்டி ஆட்சிகள் மாறிடுச்சு, மக்களுடைய மனநிலையும் மாறிடுச்சு. ரசூல்லாவுடைய காலகட்டம்னா இன்றைக்கி நம்ம எப்படி ஃபீல் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் மக்களும் ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ரசூல்லாவுடைய காலகட்டத்தில் ரசூல்லா வந்து என்ன சொல்கிறது, உமர்களான ஆட்சி காலமாக இருக்கட்டும், ரசூல்லாவுடைய ஆட்சி காலமாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய அந்த சூழல்கள் இருக்குல்ல, மக்களுக்கு நீதியை கொடுத்தது, ஒரு கலீஃபா வந்து கூரை வீட்டில் வசிச்சுக்கிட்டு மக்களுக்கு அனுமதி தந்தது, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குல்ல. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு கனவாக இருக்கும். இதெல்லாம் நடக்குமா? ஒரு ஆட்சியாளர் இப்படிலாம் இருப்பாரா அப்படின்னு நம்ம நினைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதையும் ஒரு ஆள் அந்த இதுக்கு ஒரு என்ன சொல்கிறது, மன்னர்களுடைய அப்படி வந்த மன்னர்கள் வழிவந்த ஆட்சியில் திடீர்னு ஒருத்தர் கலீஃபா ஒதுக்கிறாருங்கிறப்ப அது ஒரு அற்புதமாக நடக்கும்போது அதை எல்லாம் வந்து ஒரு சாம்பிளாக காட்டிட்டு போகிறான். அப்போ இப்படிப்பட்ட மனிதர் வாழ்ந்து மரணித்த பிறகு மீண்டும் மன்னராட்சி தொடங்குது. அப்போ அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுதுன்னு சொன்னால், இந்த மதிப்புமிக்க தலைமைத்துவம் வந்து கலீஃபாக்கள்கிட்டையோ இல்லை மன்னர்கள்ட்டையோ இல்லை ஒரு அரசு ஊழியர்கள்ட்டையோ இல்லை. யார்கிட்ட இந்த பொறுப்புகள் போகுதுன்னா உலமாக்கள்கிட்ட தான் போகுது. யார் யாரெல்லாம் அறிஞர்களோ, யார் யாரெல்லாம் மக்களுக்கு வந்து நல்லது கெட்டது சொல்லி அவங்கள சத்தியத்து பக்கம் அழைச்சாங்களோ அவங்க தான் தலைமைத்துவ மக்களாக பார்க்கப்படுறாங்க. ஏன்னா இத்தனை காலம் வரலாறு இருக்குது. நம்ம அலி ரலியல்லாஹு வரைக்கும் பார்க்குறோம், ஹசன் பார்க்குறோம், ஹுசைன் பார்க்குறோம், அதுக்கப்புறம் முஆவியா ரலியல்லாஹு கூட ஏதோ மேலோட்டமாக சில பேர் பார்க்குறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் உள்ள வரலாறுல உமர் இப்னு அப்துல் அசீஸுக்கு அப்புறமா வேறு எந்த விதமான தலைமைத்துவத்தை பற்றியும் பேசுகிறது இல்லையே. யாருக்குமே அதுக்கப்புறம் அந்த மன்னர்களுடைய பேர் கூட தெரியாதுல்ல. நமக்கு எசீது வரைக்கும் தெரியும், எசீதுக்கு அப்புறம் அடுத்து யாருன்னு பேர் கேட்டோம்னா நம்ம யோசிப்போம் யாராக இருக்கும் அப்படின்னு யோசிக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போ இந்த மாதிரி அவங்க யாருமே வரலாற்றில் நினைவு கூறப்படலை, நெகட்டிவாக தான் நினைவு கூறப்படுறாங்க. இப்போ பாருங்கள், சுலைமானை பற்றி பேசுகிறோம். சுலைமான் தான் உமர் இப்னு அப்துல் அசீஸ் வந்து பொறுப்புக்கு போடுறாரு. அந்த சுலைமானுடைய ஆட்சி காலம் எப்படி இருந்திருக்கு? ஒரு கல்யாணம் பண்ணுறதுலையும் சோறு திங்கிறதுலையும் ஆசைப்பட்டு இருந்திருக்காரு. அதே அநியாயக்கார ஆட்சியில் தான் அவர் இருந்திருக்கிறாரு, அநியாயக்கார கலீஃபாவாக தான் அவர் இருந்திருக்கிறாரு. அப்போ இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் நெகட்டிவாக மட்டும்தான் வந்து மக்கள் மத்தியில் ஞாபகப்படுத்தப்படுறாங்க. ஆனால் உமர் இப்னு அப்துல் அசீஸ் மாதிரி யாரும் ஞாபகப்படுத்தப்படலை. இதுக்கப்புறம் வந்தவங்க எல்லாருமே தலைவர்கள். எப்படிப்பட்டவர்கள்னால் இமாம்கள். அவங்க வந்து மக்களுக்கு வந்து சத்தியத்தை கொண்டு அழைச்சவங்க. அப்போ அவங்கள பற்றி அடுத்தடுத்த வரலாறுகளில் பார்ப்போம். இன்ஷால்லா நான் ஓரளவுக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருப்பேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது கொண்டு நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால், நம்மளுடைய நாலேஜை வளர்த்துக்கணும். நம்ம வரலாறுகளை பற்றின அறிவும் நம்மக்கிட்ட இருக்கணும், தீனை பற்றின அறிவும் இருக்கணும். இன்னும் சொல்ல போனால் இந்த ரமலானுடைய மாதத்தில் நம்ம இருக்கிறோம். இந்த ரமலானுடைய மாதத்தில் குர்ஆனுடைய விளக்கங்களை அதிகமாக படிங்க, தெரிஞ்சுக்குங்க. இன்னும் சொல்ல போனால் நம்மளுடைய ஒழுக்கம்ங்கிறது ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு நம்ம சத்தியத்தை பேசுகிறோமோ அந்த அளவுக்கு சத்தியத்தை பேசக்கூடியவங்களுடைய கேரக்டர் வந்து வாட்ச் பண்ணப்படும். நீங்கள் யார், இவன் அதை பேசுகிறானே, இவன் அதில் ஒழுங்கா, இவன் சரியாக இருக்கிறானா அப்படின்லாம் பார்ப்பாங்க. அப்போ இந்த கேரக்டரை ஒழுங்குபடுத்துவதற்கான ஒரு பயிற்சி பட்டறை தான் ரமலான் மாதம். அப்போ இந்த ரமலான் மாதத்தை பயன்படுத்திப்போம், அதில் நம்மளுடைய அறிவை வளர்த்துப்போம். அதுக்காக நானும் என்னுடைய தாவாவை இது பண்ணுறதுக்கு நானும் ஒரு முயற்சியாக நான் இந்த வீடியோலாம் போடுறேன். அதே சேம் டைமில் நீங்களுமே வந்து ரமலான் மாதத்தில் எந்த விதமான பாவமான காரியங்கள்லேருந்து விலகி இருந்து நாமளும் எல்லாருமே பாவமான காரியங்கள்லேருந்து விலகி இருந்து சத்தியத்தை அறியக்கூடிய மக்களாக, சத்தியத்தை பிரச்சாரம் செய்யக்கூடிய மக்களாக, சத்தியத்தின் பக்கம் உறுதியாக நிலை கொள்ளக்கூடிய மக்களாக வாழணும் அப்படின்னு சொல்லி இருக்கணும். அதுக்காக பயிற்சி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.